வாரிசன் திரை விமர்சனம். வடிவேலு, ஃபஹத் ஃபாசில், கோவை சரளா, சித்தாரா, விவேக் பிரசன்னா, ரேணுகா, லிவிங்ஸ்டன், PL தேனப்பன் மற்றும் பலர் நடிப்புல சுதீஷ் சங்கர் இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் வாரிசன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். திருடனான ஃபஹத் ஃபாசிலும் வயதான நபரான வடிவேலுவும் ஒன்றாக பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. வடிவேலுவிடம் பணம் இருப்பதை தெரிந்து கொள்ளும் ஃபஹத் ஃபாசில் அவரிடம் இருக்கும் பணத்தை பறிப்பதற்காக அவருடன் தொடர்ந்து பயணிக்கிறார். ஆனால் ஃபஹத் ஃபாசிலுடன் பயணித்தாலும் அவருக்கே தெரியாமல் அவரது அடையாளங்களை பயன்படுத்தி சிலரை தேடி பிடித்து வடிவேலு கொலை செய்கிறார். வடிவேலு யார், அவர் செய்யும் கொலைகளுக்கும் ஃபஹத் ஃபாசிலுக்கும் என்ன தொடர்பு என்பதே படத்தின் மீதி கதை. கதையின் ஹீரோக்களாக நடித்திருக்கும் வடிவேலு மற்றும் ஃபஹத் ஃபாசில் இருவரது யதார்த்தமான நடிப்பு மற்றும் நகைச்சுவை படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்கிறது. ஞாபக மருதி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் வடிவேலுவும் நல்லவன் போல் நடித்து பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடும் ஃபஹத் ஃபாசிலும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வதும் ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் திட்டம் போடுவதும் என்று படம் முழுவதையும் தோளில் சுமந்திருக்கிறார்கள். அப்பாவியான முகம், கண்களில் பழி தீர்க்கும் வெறி, நிதானமான செயல் என தனது ஒவ்வொரு அசைவுகளிலும் வேலாயுதம் பிள்ளை என்ற கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்கும் வடிவேலு சென்டிமெண்ட் காட்சிகளில் அளவாக நடித்து அசத்திருக்கிறார். திறமையான திருடனாக துரு நடிப்போடு வலம் வரும் ஃபஹத் ஃபாசில் வடிவேலுக்கு துணையாக பயணித்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் சொல்லும்படியாக இல்லை. ஒளிப்பதிவாளர் கலை செல்வன் சிவாஜி இருவரது பயணத்தை யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருப்பதோடு இருவருக்கும் இடையிலான உணர்வு பூர்வமான தொடர்பையும் அவர்களது இயல்பான நடிப்பையும் சிந்தாமல் சிதறாமல் காட்சிப்படுத்தி ரசிகர்களை ரசிக்க வைத்திருக்கிறார். உணர்வு பூர்வமாக தொடங்கும் கதை திடீரென்று கிரைம் சஸ்பென்ஸ் ஜானராக உருவெடுத்தாலும் படம் முழுவதும் உணர்வு பூர்வமான படைப்பாக பயணிக்கும் வகையில் காட்சிகளை தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ஸ்ரீஜித் சாரங். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி படைப்பு இயக்குநராக பணியாற்றி இருக்கும் V கிருஷ்ணமூர்த்தி இரண்டு கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு பயணம் மற்றும் அந்த பயணத்தின் நடுவே சில மர்மங்கள் என்ற ரீதியில் சுவாரஸ்யமாக படத்தை நகர்த்தி சென்றிருக்கிறார். முதல் பாதி படம் எதிர்பார்ப்புகளுடனும் சுவாரஸ்யமாகவும் நகர்ந்தாலும் இரண்டாம் பாதியில் வடிவேலுக்கு முக்கியத்துவம் இருப்பது போல் ஃபஹத் ஃபாசிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முயற்சித்திருப்பது படத்தை சற்று தோய்வடைய செய்துவிடுகிறது. மொத்தத்துல வாரிசன் மக்கள் மனம் கவரும்.